அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளன் எஸ். குருநாதன், ரெஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தர அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக என்னோடய வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம வீட்டு சுற்றி பொறியாக வீட்டுக்குள்ளே இன்னரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பொறிஞ்சு செவுறு இருக்கிறத பார்ப்பீங்க. அதாவது பெயிண்ட் உதிர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி ஹைட்டில் இல்லை 2 அடி ஹைட்டில் செவுறு ஒரு ஓதம் போடுற மாதிரி, அதாவது செவுறு பொறிஞ்சு அப்படியே சிமெண்ட்டு உள்ள லேயர்ஸ் தெரியாத அளவுக்கு பொறிஞ்சு வரும். நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செவுறு சில தான் வரும். இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கீங்க. இந்த வீடு வச்சுருக்கவங்க அவங்க உடனடியாக பொறியாளரில் பார்த்து அதை சரி செய்கிறதுக்கான வேலையை பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வருது, இதை வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதனால் வருதுங்கிறத பார்ப்போம். இது தண்ணீர் லீக்கேஜ், அதாவது நம்ம கேபிலரி ரைஸுங்கிறத நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். இதில் தண்ணீர் சோற்றின் வழியே மேலே ஏறுதல் இல்லை ஊடுருவது, இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளுக்கு பாதிப்பு உள்ளாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி பொறிஞ்சு இருக்குன்னா இதுக்கு இதுதான் காரணம். அதாவது கேபிலரி ரைஸுங்கிற டெக்னிக் வேர்டு. இந்த தண்ணீர் மூலமாக தான் நம்மளுக்கு பாதிப்பாயிருக்குங்கிறத நம்ம இது பண்ணணும். இது பல காரணங்கள் வரும். இப்போ நம்ம அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக காய்ச்சலாக, தலைவலியாக, இல்லை வயிற்றுவலியா எதுவாக இருந்தாலும் நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு அவர் என்னன்னு செக் பண்ணி சொல்லுவார். நம்ம அதுக்கான மாத்திரைகள் எடுத்துப்போம். உடனடியாக அது க்யூர் ஆகும். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னா நம்ம உடனடியாக நல்ல இன்ஜினியர்ஸ்ட்டை பார்த்து அதுக்கான தீர்வை நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்கான சொல்யூஷனை அவங்க சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷனை நம்ம கடைபிடிக்கணும். அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டாலும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்ப்பாங்க. அது விட்டுட்டு நம்ம ஒரு கொத்தனாரை வச்சோ சும்மா கொத்தி விட்டு பூசுறது, இது மாதிரி பண்ணிங்கன்னா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதே பிரச்சனைகள். அதனால் நல்ல இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அவங்க அட்வைஸ் படி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணுமோ அவங்க நாலேஜில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இதாக இருக்கும். அவர் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவார். மேலும் என்னென்ன காரணங்களால் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் காரணம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்குறது. இந்த பள்ளமான இடத்துல இடம் பள்ளமாக இருக்கும், ஆனால் பேஸ்மெண்ட் நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். இது கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ பண்ணுறது எல்லாமே பேஸ்மெண்ட் பெல்ட்டு வச்சு கட்டுவோம். நிறைய இன்ஜினியர்ஸ் அது பண்ணுறாங்களா இல்லை கொத்தனார் அந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியலை. இந்த மாதிரி கட்டுறப்ப இதை அவாய்ட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம கட்டின வீட்டுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பிரச்சனைகள் தண்ணீர் தேங்கி சுவத்தில் ஈரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தண்ணீர் தேங்காமல் ஃபஸ்ட்டு அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ளம்பிங் லைனில் லீக்கேஜ் வரும். அதாவது சுவத்தில் இன்னரில் பதிச்சிருக்கோம்ல, அது மூலமாகவோ இல்லை மின்சார குலைகள், அது எதனால் வரும்னா நம்ம டிஸ்டாண்டனாலலாம் குழாய்கள் வச்சுருக்கப்போ ஓப்பனில் தான் இருக்கும். அது மூலமாகவும் நம்மளுக்கு தண்ணீரில் சுவத்தில் ஊறி பிரச்சனைகள் ஏற்பட நிறையா வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம இதனால் வருதா, அந்த ப்ளம்பிங் பைப்பில் எதுவும் லீக்கேஜ் இருக்கா, இல்லை எலக்ட்ரிக் பைப்பில் எதுவும் மூலமாக வெளியில் இருக்கிற பைப் மூலமாக எதுவும் உள்ள லீக்கேஜ் ஆகுதா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். மூணாவது ரீசன் எப்படி வரும்னா டேம் ப்ரூஃபிங். அதாவது நம்மளுக்கு வீட்டுகளில் நிலத்தடி நீர் மட்டம் மேலே ஏறுறதுனால நம்மளுக்கு பேஸ்மெண்ட் மூலமாக தண்ணீர் லீக்கேஜ், தண்ணீர் செவுத்தில் ஊடுருவது. இது மூலமாகவும் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், பேஸ்மெண்ட் பெல்ட்டு போட்டிருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். பேஸ்மெண்ட்டில் ஒரு பெல்ட்டு மாதிரி ஒரு விஷயம் வரும், அது போட்டிருந்தா புது பில்டிங் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்ட போகிற வீட்டுக்கு அதை பண்ணுங்கள். கட்டின வீட்டுக்கு அதாவது கட்டின வீட்டில் இந்த விஷயங்கள் பண்ணாதனால இந்த பிரச்சனைகள் வரும். இதை ஃபஸ்ட்டு பாதிப்புக்குள்ளாத இடத்த நேராக பார்வையிடணும். அது இன்ஜினியர்ஸ் நேராக பார்த்தா தான் இது எதனால் பிரச்சனைகள் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது எந்த லெவலில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அவர் லேபர்ஸ் வச்சு, ஸ்கில்டு லேபர் வச்சு தான் இது ஒர்க் பண்ணணும். நார்மலாக லேபர்ஸ் இது ஒர்க் பண்ணால் கரெக்டாக வராது. நீங்கள் செலவு திருப்பி ஒரு
10,000 செலவு பண்ண இடத்துல 30,000 40,000 சொல்லி பண்ணாலும் உங்களுக்கு வந்து சொல்யூஷனே வராது. இது வந்து நீங்கள் திருச்சியில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நல்லா பயனுள்ளதாக வரும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் நல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ப்ரீவியஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். நம்ம வந்து ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இப்போ சித்திரை 10ஆம் தேதி வந்து வாஸ்து பூஜை வருது, ஏப்ரல் 23. அதை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு இது போட்டிருக்கோம். 1 BHK 12 lakhs, 2 BHK 15 lakhs வாஸ்து முறைப்படி உங்களுக்கு பண்ணி தருவோம். இதில் வந்து சித்திரை 23 சித்திரை 10 வந்து பதிவு பண்ணுறவங்களுக்கு இலவசமாக போர்வெல் போட்டு தரப்படும். இது வந்து இப்போ ஒரு ஆஃபராக போடுறோம். நீங்கள் உங்களுக்கு திருச்சியில் வீடு கட்டணுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு, வாஸ்து ஸ்ட்ரக்சரல் டிசைனு, வாஸ்து முறைப்படி எப்படி இது பண்ணணும், மனை வாங்குறது, வாஸ்து முறைப்படி இப்படி வீடு கட்டுறது, ஒரு 6-7 கண்டென்ட் போட்டிருக்கேன். அதை பேஜில் போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.